நட்டினை குடில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு நட்டினை குடில். இன்றைக்கி நம்ம ரேரான சீம்பால் ரெசிபி, அதுவும் கேக் மாதிரி எப்படி வீட்டிலே பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி உங்கள் கூட சீம்பால் ரெசிபியோட ரேஷியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதே ரேஷியோவில் நீங்கள் பண்ணிங்கனாலும் நல்லா கேக் மாதிரி கட்டியாக வரும். நாம் இன்றைக்கி சீம்பால் 1.5 லிட்டர் எடுத்திருக்கோம். 1.5 லிட்டர் பாலுக்கு 450 கிராம் சர்க்கரை சரியாக இருக்கும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு 250 கிராம் சர்க்கரையை போட்டு நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டுட்டேன். சர்க்கரை கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்க்க முடியும். இப்போது கரண்டி வச்சு கண்டினியூஸாக கலக்கிட்டே இருங்க. அப்போது சர்க்கரை எல்லாமே நல்லா கலந்துரும். இப்போ உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் 200 கிராம் சேர்த்துருக்கேன். மொத்தமாக 450 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது வாசனைக்காக 2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண உடனே இதை நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு நாட்டு சர்க்கரை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டி விழுகாத மாதிரி. நான் இப்போது இந்த சீம்பாலை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்ற போகிறேன். ஏன்னா பால் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இன்னும் கூட 1/2 லிட்டர் சாதாரண பால் சேர்த்துறான்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதனால் ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்த போகிறேன். இது நம்ம சேர்த்துறதுனால நிறைய சீம்பால் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம 1/2 லிட்டர் காய்ச்சாத சாதாரண பால் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக பால் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அவ்வளோதான். இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு சர்க்கரை பத்தலை அப்படின்னா மறுபடியும் சர்க்கரையை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம எடுத்து வேக வச்சுக்கலாம். நம்ம ஊற்றி வச்சுருக்க சீம்பால் எந்த குக்கரில் ஃபிட் ஆகுதுன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட்டே சூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க குக்கரை. அதுக்குள்ளே 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சீம்பால் பாத்திரத்தை உள்ளே வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் குக்கர் நீங்கள் எப்படி விசில் போட்டு க்ளோஸ் பண்ணி வைப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. இப்போ பாருங்கள், குக்கரில் ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடியே அம்மா ஓப்பன் பண்ணதுனால மேலே இந்த பிளேட் எடுத்துட்டாங்க. அதனால் பிளேட் எங்கன்னெலாம் கேட்காதீங்க. இப்போது இந்த பாத்திரத்தை எடுத்து வெளியே வச்சதுக்கப்புறமா ஓவர் நைட் நீங்கள் கண்டிப்பாக அதை கூல் பண்ண விட்டுருங்க. அப்போ தான் அடுத்த நாள் நீங்கள் பீஸ் போடும்போது நல்லா கட்டி கட்டியாக வரும். இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம நைட் ஃபுல்லாக இதை நல்லா ஆற விட்டாச்சு. இப்போது ஒரு கத்தி வச்சு சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து விட்டிங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் ஒட்டாமல் வரும். இப்போது நம்ம எந்த சைஸில் எந்த ஷேப்பில் உங்களுக்கு சீம்பால் வேணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பொறுமையாக கை வச்சு எடுங்க, அப்போ தான் உடையாமல் வரும். இப்போ பாருங்கள், கட் பண்ணும் போதே நல்ல கேக் மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கிறது உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும். அவ்வளோதாங்க, இப்போ இதெல்லாத்தையும் பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்காக ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க, சூப்பரான சீம்பால் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலான்னு நம்ம பார்த்தோம். இந்த சீம்பால் நமக்கு எப்பயாவது தான் கிடைக்கும். ஆனால் கிடைக்கும் போது மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கேக் மாதிரி நல்லா கெட்டியாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, நான் சொன்ன ரேஷியோவிலே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இதே மாதிரி உடையாமல் நல்ல கட்டி மாதிரி சீம்பால் உங்களுக்கு கிடைக்கும். இது நம்ம கடைகள்லேயும் நிறைய விற்கிறாங்க. ஆனால் நம்ம எப்பயுமே வீட்டில் செய்கிறதா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நட்டினை குடில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.